வணக்கம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி சாப்பாட தான் நம்ம பார்க்க போறோம். இத உங்ககிட்ட பகிர்ந்துக்க மிக்க மகிழ்ச்சியோட இருக்கிறேன். ஏன்னா, சித்ரா பௌர்ணமி விசேஷமா எல்லாருமே கும்பிடுவாங்க. நான் கும்பிடுறது எங்களுடைய மூதாதைங்கள நெனச்சு கும்பிடுறது. என்னுடைய பூட்டங்காலத்துலேருந்தே இந்த பழக்கத்தோட தான் நாங்க கும்பிட்டுட்டு இருக்கோம். இங்க தெற்கையில இந்த மாரிலாம் கும்பிட மாட்டாங்க. நான் சென்னையிலேருந்து வந்ததுனால, இதே பழக்கத்தோட நான் இன்னி வரைக்கும் கும்பிட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் உக்கரை, புளி சாதம், முருங்கை புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், 2 பொரியல், வடை வச்சு கும்பிட்டுருந்தேன். மெயினா இதுக்கு சித்திரை பௌர்ணமிக்கு மா, பலா, வாழை வச்சு கண்டிப்பா கும்பிடுவாங்க எல்லாரும். சில பேர் சித்திரை திருநாள் அன்னைக்கு மா, பலா, வாழை வச்சு கும்பிடுவாங்க. இன்னைக்கு நான் பௌர்ணமி அப்போ வச்சு கும்பிட்டுருக்கேன். ஒரு தொடர்ந்து 4, 5 வருஷமா ஒண்ணு மாம்பழம், இல்ல பலாப்பழம் 2த்துல ஏதாவது ஒரு பழம் கிடைக்காது. ஆனா இந்த வருஷம் எனக்கு 3 பழமும் கிடைச்சு ரொம்ப ஹேப்பியா நான் கும்பிட்டதுனால, இந்த பதிவ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சாப்பாடு எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காக்காக்கு வைக்கிறதுக்கு போனேன். ஆனா எங்க ஊர்ல காக்கா வராது. ஆனாலும் நான் எடுத்துட்டு போய் வச்சுருவேன். ஏன்னா பறவைகள் யாராவது எடுத்து சாப்பிடுவாங்கன்றதுனால. ஏன் தெரியல காக்காங்க வராது ரொம்ப. ஆனா மத்த பறவைகள் நெறைய விதவிதமான பறவைகள்லாம் வரும். அவங்களுக்கு டெய்லி நான் சாப்பாடும், தண்ணியும் அந்த இடத்துல வச்சுருவேன். அதனால ரெகுலரா வருவாங்க. காக்கா தான் சாப்பிடணும்னு இல்ல. எந்த பறவைகளும் சாப்பிடலாம். இந்த சாப்பாட நம்ம பறவைங்களுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் குடுத்தாலே, நம்மளுடைய மூதாதைங்களோட பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு என்னைக்குமே இருக்கும். இப்ப நீங்க பார்த்துருக்க இடத்துல தாங்க டெய்லி நான் பறவைகளுக்கு தண்ணியும், சாப்பாடும் வச்சுட்ருப்பேன். இப்போ வெயில் காலம்னால நான் 2 நேரம் தண்ணி வச்சுடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில உங்கள சந்திக்கிறேன்.